வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சமையல் அறையில இருக்கும் ஒரு சிறிய மசாலா பொருள் தான். ஆனா பெரிய மருத்துவ குணங்களை தன்னுள்ள மறைத்து வச்சிருக்குது. அந்த பொருள் தாங்க கிராம்பு. பலர் கிராம்ப பல்லு வலிக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள். ஆனா உண்மையில கிராம்புல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்துக்கள் உடல்ல பல்வேறு உறுப்புகளுக்கு இது நன்மைகளை தருது. இன்னைக்கு வீடியோல கிராம்புல இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள், இரவுல கிராம்பு தண்ணீர் குடிச்சா என்ன நடக்கும், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, வயதானவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன, யாரெல்லாம் கிராம்ப அதிகமா எடுக்கக்கூடாது, சரியான அளவுல எவ்வளவு எடுக்கணும், எப்படி எப்படி இதை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாகவும் இருக்கும். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். கிராம்பு கிராம்புங்கிறது ஒரு மரத்தோட உலர்த்தப்பட்ட பூ மொட்டு தான் அந்த கிராம்பு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய மருத்துவ முறைகளை பயன்படுத்தப்பட்டு வருது. கிராம்புல இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் யூஜினால், மெக்னீசியம், விட்டமின் கே, ஃபைபர், கால்சியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட், இது அனைத்தும் தான் உடலை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. கிராம்பை எடுக்க எடுக்க உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். நன்மை 1, உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. இன்றைய காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவுமே அவசியமான ஒன்று. கிராம்பில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஃப்ரீ ரேடிக்கலை கட்டுப்படுத்துது, செல்களை பாதுகாக்குது, தொற்று நோய்களின் அபாயத்தை குறைக்குது. தொடர்ந்து சரியான அளவில் எடுத்துக்கிட்டு வந்தால் உடல் எதிர்ப்பு திறன் மேம்பட செய்யும். இதனால் வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை போன்ற தொற்றுகளில் இருந்து நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு கிராம்பு பயன்படுது. உணவு சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பசம், வாய்வு பிரச்சனை, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கிராம்பை நம்ம எடுத்துக்கலாம். கிராம்பு செரிமான சாறுகளை தூண்டுது, உணவை எளிதாக ஜீரணமாக்குறதுக்கு உதவுது. வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த செரிமான சுமை, செரிக்காத தன்மை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு கிராம்பு பயன்படுது. அடுத்து 3வது நன்மை, வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. பண்டைய காலங்களில் மக்கள் கிராம்பை மென்று வந்தார்கள். ஏன் தெரியுமா? கிராம்பில் இருக்கக்கூடிய இயற்கையான கிருமி எதிர்ப்பு தன்மை, அதில் இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி அதிகமாகவே இருக்குது கிராம்பில். வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்துறதுக்கு கிராம்பு பயன்படுது. ஏன்னா வாயில் கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கும்போது தான் அந்த பேட் ஸ்மெல்லு வருது. ப்ரெஷ் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லா ப்ரெஷ் பண்ண செய்வாங்க. ஆனால் ப்ரெஷ் பண்ணியுமே சிலருக்கு வாயில் அந்த கெட்ட ஸ்மெல்லு வரும். இதற்கு காரணம் அந்த பேட் பாக்டீரியாக்கள்னால தான். ஆனால் கிராம்பை வாயில் போட்டு நல்லா மென்றுட்டு நீங்கள் வாய் கொப்பளிச்சிட்டிங்கன்னா அந்த பேட் பாக்டீரியாக்கள் கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வாய் துர்நாற்றம் போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பல்களுடைய ஈறுகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. 4வது நன்மை என்னன்னா, பல் வலியை தற்காலிகமாக குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. கிராம்பு எண்ணெயை பற்றி பல தகவல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த கிராம்பில் யூஜினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அந்த யூஜினால் இயற்கையான வலி நிவாரணியாக நம்மளுக்கு செயல்படுது. ஸோ அந்த கிராம்பு எண்ணெயிலையும் யூஜினால் தான் இருக்குது. அப்போ பல் வலிக்கும் போது நீங்கள் கிராம்பையோ இல்லை கிராம்பு எண்ணெயோ எடுத்து பல் வலிக்கிற இடத்துல நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த இடத்துல வச்சிங்கன்னா வலி அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது ஒரு வலி நிவாரணியாக இருக்குது. அடுத்து ரொம்ப கடுமையான பல் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய மருத்துவத்தை போய் ஆலோசனை பெறுறது ரொம்பவே நல்லது. தற்காலிகமாக பல் வலியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கிராம்பு எண்ணெயை பயன்படுத்தலாம். அடுத்து 5வது நன்மை, மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கு கிராம்பு பயன்படுது. வயது அதிகரிக்கும் போது முழங்கால்களில் வலி, மூட்டுகளில் இறுக்கம், உடல் சோர்வு போன்றவை அதிகமாகவே வர ஆரம்பிக்கும். ஆனால் கிராம்பில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி எதிர்ப்பு தன்மை, அந்த கிராம்பில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுதுன்னா உடல் அலர்ஜியை குறைச்சி அந்த வலியை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதனால் வயதானவர்கள் கண்டிப்பாக கிராம்பை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது.
அடுத்து வயதானவர்களுக்கு மூட்டுக்கால் வலி மட்டும் இல்லாமல் கை கால்கள்ல வலி இருக்கும். கைகள்ல அந்த ஜாயிண்ட்டுகள்ல, தோள்பட்டைகள்ல எல்லாம் வலி இருக்கும். ஸோ அப்பல்லாம் வலி இருக்கிறப்ப நீங்க கிராம்பு டீ செய்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, இந்த வலிகள் எல்லாமே அ உடனே வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. அடுத்து 6வது நன்மை, இரத்த சர்க்கரைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு இந்த கிராம்பு வந்து உதவுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கிராம்பு வந்து இரத்த சர்க்கரைக்கு உதவக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து அந்த மருந்துக்கு ஈக்குவல் இல்ல. நீங்க ஏற்கனவே வந்து சர்க்கரை நோயாளிகள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது கூடவே சைட்ல நீங்க இந்த கிராம்பையும் எடுத்துட்டே வரலாம். வேணுனா உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது கூட ரொம்பவே நல்லது. ஆனா மருந்துக்கு மாற்று இல்ல. அதை ஞாபகத்துல வச்சுக்கிறங்க. கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. அடுத்து நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, கல்லீரல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. கல்லீரல்ங்கிறது நம்ம உடல்ல மிகவும் முக்கியமான உறுப்புகள்ல ஒண்ணு. ஸோ கல்லீரல் ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். கிராம்புல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுதுன்னா, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு இது உதவுது. கல்லீரலுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த கிராம்பு வந்து பயன்படுது. ஸோ நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா கண்டிப்பா கிராம்பை பயன்படுத்துங்க. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் உணவே மருந்து அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு கிராம்பு பயன்படுது. கிராம்புல மெக்னீசியம், கால்சியம் போன்ற தாதுக்கள் வந்து நிறைஞ்சு இருக்குது. இதனால எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு இது முக்கியத்துவம் கொடுக்குது. முக்கியமா வயதானவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கிராம்பை நீங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறங்க, இல்லைன்னா டீ மாதிரி எடுத்துக்கிறங்க, இல்ல வெறும் வாயில போட்டு கூட மென்றுக்கிறங்க. அடுத்து 9வது நன்மை, உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. சிலர்லாம் எப்பொழுதுமே சோர்வாவே இருப்பாங்க, ரொம்ப டயர்டாவே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கிராம்பு தண்ணீர் வந்து எடுத்துக்கிடலாம். ஸோ கிராம்பு தண்ணீர் எடுக்கும்போது உடலுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். இரத்த ஓட்டம் வந்து உடல்ல மேம்படும். சுறுசுறுப்பு வந்து அதிகரிக்கக்கூடும். அடுத்து 10வது நன்மை, நல்ல தூக்கத்திற்கு கிராம்பு வந்து பயன்படும். இரவுல வெதுவெதுப்பான கிராம்பு தண்ணீர் வச்சு குடிக்கிறதுனால மனசு ரொம்ப அமைதியாயிரும். உடல் தளர்ச்சி கிடைக்கும். தூக்கம் தூக்கத்தோட குவாலிட்டி வந்து மேம்படும். நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த கிராம்பை எப்படி சரியான முறையில் தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கிராம்பு, 1 கப்பு தண்ணீர் எடுத்துக்கிறேங்க. 2 கிராம்பு ரொம்ப சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கிறேங்க. அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஸோ 2 இல்லைன்னா 3 மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. பெருசாக இருந்தால் 2 போதும். தயாரிக்கும் முறையை பார்க்கலாம். தண்ணீரை நல்லாவே கொதிக்க விட்டுட்டு கிராம்பை சேர்த்துருங்க. 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கலர் நல்லாவே மாறி இருக்கும். மாறினதுக்கு அப்புறம் நீங்க அடுப்பை அமர்த்திட்டு அதை வடிகட்டிட்டு நீங்க அந்த தண்ணீரை வந்து அப்படியே குடிக்கணும். இரவுல எப்ப குடிக்கணும்னா, இரவு உணவுக்கு 1 மணி நேரத்துக்கு பிறகு, இல்லைன்னா தூங்க போறதுக்கு 30 நிமிடத்துக்கு முன்னாடி நீங்க குடிக்கலாம். ஸோ அதாவது நைட்டு சாப்பாடை முடிச்சுட்டு தூங்க போறதுக்கும் 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க குடிச்சிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எதுக்காக நைட்டு குடிக்க சொல்றோம்னா, நம்மளுடைய உடல்ல ரிப்பேர் ஆகுற வேலை எல்லாமே நைட்டு தான் நடக்கும். ஏன்னா நம்ம நைட்டு தான் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ அந்த டைம்ல தான் நம்ம உடல்ல வந்து ரிப்பேர் மோட்ல இருக்கும். ஸோ அதனால தான் இரவுல குடிச்சிட்டு தூங்க சொல்றோம். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளுமே கிடைக்கும். முக்கியமா ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். கிராம்பு ஆண்களுக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு உதவும். உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவும். சோர்வை குறைக்கிறதுக்கு உதவும். அதனால ஆண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவர், ஆண்மை பவரை அதிகப்படுத்துறதுக்கு கிராம்பு வந்து பயன்படும். ஸோ தொடர்ந்து எடுக்க எடுக்க அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு செரிமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பை வந்து கொடுக்குது. உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு, ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பெண்களுக்கு பயன்படுது. ஸோ ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே நல்ல ஒரு ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு கிராம்பு வந்து பயன்படுது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தொடர்ந்து சரியான அளவில் எடுத்துக்கிட்டா மூட்டுகள் வந்து ஆரோக்கியமாக்கப்படும், செரிமானம் மேம்படும், உடல் சுறுசுறுப்பாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். யாரெல்லாம் கிராம்பை வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது, எல்லாருமே வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது தான்.
2 கிராம தவிர அதிகமா எடுக்கக்கூடாது. அதிகமா எடுத்தாலே பிரச்சனை. யாரெல்லாம் கிராம்ப எடுக்கவே கூடாது அப்படின்னா, கல்லீரல் பிரச்சனை இருக்கவங்க, பிளட் தின்னர் மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க, இவங்க வந்து உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளோ கிராம்பு எடுக்கணும்னா, நம்ம பார்த்த மாரி 2 இல்லன்னா 3 கிராம்பு, அதுக்கு மேல எடுக்க வேண்டாம். அதுக்கு மேல எடுத்தீங்கன்னா, வயிற்றில எரிச்சல் ஏற்படும், அஜீரணம் ஏற்படும், சில பல பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, சிறிய கிராம்புல பெரிய நன்மைகள் மறைஞ்சிருக்குது. தினமும் அளவோடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பலவிதமான நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அளவோடு எடுத்துக்கிட்டால் அது ஆரோக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமாய் இருந்தாலும் நஞ்சுகள் ஏற்படும். ஸோ எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறங்க. ஆனால் தினசரி எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.